அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை டுடே எபிசோட். கார்த்திகாவை நினச்சி ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. சேர இருந்துட்டு பாண்டியன் வராங்க. அண்ணா என்ன ஆச்சுன்றாங்க. உண்மையிலே பார்க்க முடியலப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை பார்க்கன்றாங்க. பாரு எந்த அளவுக்கு வேலை செய்யாமல் அவர் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காருன்றாங்க. அவரை வீட்டுக்கு போக சொன்னாலே போகலன்னு வாங்க அண்ணான்றாங்க. 2-3 டைம் கூப்பிட்றாங்க. பாண்டியான சேருன்னு அது கொஞ்சம் கூட காதலே போட்டுக்கிறதுல. டேய் பாண்டியா நீ என்னடா இங்கே வந்த அப்படின்ட்டு அப்புறமா தான் சொல்லுவாங்க. அண்ணா என்னென்ன ஆச்சு, ஏதாச்சும் உனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்காச்சாச்சு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் பல்லவனுமே வராங்க. அண்ணா ஓகேவா இருக்கு அண்ணா, என்னென்னாச்சு? டேய் எனக்கு ஒன்றும் இல்லைடா, ஏன்டா இல்லை இப்படி நினச்சிட்டு இருக்கீங்கன்றாங்க. நான் நல்லா நார்மலாக தான் இருக்கேன்னு. இங்கே பாருங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுண்ணா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து அண்ணா நீ வீட்டுக்கு போனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, பார்க்க முடியலன்ட்டு ஒர்க் பண்ணுற ஒருத்தர் சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சேரனுமே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அப்போ பார்த்தா கார்த்திகா கல்யாண கோலத்தில் அவங்க புருஷனோடு வராங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. நம்மளோட சேரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்யாண கோலத்தில் அவங்க 2 பேரும் இறங்கி அவங்களுக்கு திவார்த்தனையிலேயே எடுக்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட்டுமே எடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஷோல்டர் மேலே கை போட்டெல்லாம் எடுப்பாங்க. அதை பார்த்ததுமே இன்னும் எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே கார்த்திகா அவங்களுடைய மாமா கேஷில் இப்படி திரும்பும்போது பார்க்குறாங்க. அப்போ சிரிக்கிறாங்க நம்ம சேரன் இருந்துட்டு. ஆனால் கார்த்திகா என்னை கைவிட்டுட்டு இல்லை மாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. கார்த்திகா உள்ளே போகும்போது அவங்களுடைய மாமாவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறமா நம்மளுடைய சேரனுமே வீட்டுக்கு வராங்க. சாப்பிட்டியா பண்ணின்றாங்க நிலா கிட்ட. சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களான்றாங்க. சாப்பிட்டேன்னு வாங்க, என்னென்ன ஆச்சுன்றாங்க. ஒன்றும் இல்லைப்பான்றாங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணியெல்லாம் மேலே ஊற்றிப்பாங்க. உள்ளே அங்கே இங்கே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கார்த்திகோட நினப்பாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இங்கே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நிலா இருந்துட்டு அண்ணனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போகும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே இடிச்சுட்டு விழுந்துருவாங்க. கால் ஸ்லிப் ஆகிட்டு. உடனே அண்ணன் என்னென்னாச்சு உட்காருங்கண்ணே அப்படின்றாங்க. சாப்பிட்டேப்பா அண்ணன், சாப்பிட்டேண்ணே, என்னென்னாச்சு உங்களுக்கு அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க. இல்லை ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா நிலா இருந்துட்டு கையை பிடிச்சிட்டானே, என்ன பிரச்சனைண்ணே சொல்லுங்கண்ணே எதுவாக இருந்தாலே அப்படின்றாங்க. நிலாவுடைய கையை பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. கஷ்டமாக இருக்குப்பா, கார்த்திகா மனக்கோலத்தில் அவன் புருஷனோடு இறங்கினா எப்படி அவளை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சணும், அப்படி ஒரு நிலைமையில அவளை பார்த்துட்டுப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே கவலைப்படாதீங்க, இல்லைப்பா எல்லாம் அவ்வளோதாப்பா முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. நான் அப்போ சுற்றி நான் கார்த்திகை சுற்றி வரும்போது அவளை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்னா என்னை பிடிச்சிருக்கான்னு அவள் எத்தனையோ டைம் கேட்கும் போதெல்லாம் நான் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. ஆனால் இன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கணும் போல, அவளை விட்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு கடந்து அடிச்சுக்குதுப்பா அப்படின்ட்டு கதறி அழுதுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நிலாவுமே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.